அல்லாஹ் திருமறை குர்ஆனில் முஃமின்கள் கேட்க வேண்டிய பிரார்த்தனையாய் இறைவன் கற்றுத் தருகிறார். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின். இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளில் இருந்தும் எங்கள் சந்ததிகளில் இருந்தும் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. என் மனைவி கிட்ட இருந்தா, கணவனிடம் இருந்தா எனக்கு தலைவலி, டார்ச்சர், டென்ஷன் வரக்கூடாது. கண்குளிர்ச்சியை இறைவா நீ ஏற்படுத்து. இரண்டாவது அல்லாஹ் கேட்க சொல்கிறான், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நானும் என் குடும்பத்தாரும், நான் பெற்றெடுத்த பிள்ளைகளும் என் பெற்றோரும் இறையச்சவாதிகளுக்கு முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும் இறைவா. அல்லாஹ் கேட்க சொல்கிறான், என் வாழ்க்கை துணையிலிருந்து என் சந்ததிகளில் இருந்து எனக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்து. இந்த கண்குளிர்ச்சி எப்போது கிடைக்கும்? நாமோ நம்முடைய பிள்ளைகளா சந்ததிகளா இறைவனின் மார்க்கத்திலே வாழ்கிறோமா என்பதை உறுதி செய்கிற பொழுதுதான் கண்குளிர்ச்சி கிடைக்கும். இல்லைன்னா கும்மிருட்டுல வாழ்ற மாதிரி தான், வெளிச்சம் கிடைக்காது, நேர் வழி கிடைக்காது. அதே போன்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான், நீ ஒவ்வொருவனும் கேள், நாங்கள் எங்கள் குடும்பத்தார் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்மாதிரியாய் திகழ வேண்டும். இறையச்சவாதிகளுக்கு முன்மாதிரியாய் திகழ வேண்டும் என்றால் நாம் எப்படி, எந்த நிலையில் இருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி இறைவா என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறார். முதலிலே இளைஞர்களை சீர்படுத்த வேண்டும், பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு நவீன கருவிகளில் சாதனங்களில் கொடுப்பவற்றை கவனித்து கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உள்ளே செல்வதற்கு முன்பு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து விட்டோமா?